அன்பான பாக்யம் சேனல் நேயர்களுக்கு இனிமை தரும் சுப காலை வணக்கம். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்கியம். நவக்கிரகங்களின் நல்லருள் உங்கள் நற்செயல்களில் வெற்றி தர வாழ்த்துகிறேன். இன்று 31/5/2026 சுபஸ்ரீ தமிழ் பராபவ வருடம் வைகாசி மாதம் 17ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. தேய்பிறை பௌர்ணமி திதி மதியம் 2:50 மணி வரை. அதன் பின் பிரதமை திதி. அனுஷம் நட்சத்திரம் மாலை 4:54 மணி வரை. அதன் பின் கேட்டை நட்சத்திரம். இன்று கரிநாள். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதை தவிர்த்து ஆன்மீக வழிபாடு மட்டும் மேற்கொள்வதால் வாழ்வில் பல நலமும் வந்து சேரும். சூலம் மேற்கு. பரிகாரம் வெள்ளம். மேற்கு திசை நோக்கி நீண்ட தூர வெளியூர் பயணம் மேற்கொள்பவர்கள் சிறிதளவு வெள்ளம் சாப்பிட்டு பயணத்தை இனிதாக தொடரலாம். இன்றைய ராசி பலன். மேஷ ராசி அன்பர்களே, உங்கள் செயல்களில் சுறுசுறுப்பும் நேர்த்தியும் மிகுந்திருக்கும். நடைமுறை வாழ்வுக்கு தேவையான பண வசதியை அதிக உழைப்பின் மூலம் பெறுவீர்கள். நல்லவர்களின் வாழ்த்து பலமாக கிடைத்து உங்களின் செயல்கள் சிறப்படையும். இளைய சகோதரர் கேட்ட உதவியை வழங்குவீர்கள். வீடு வாகனத்தில் பெறுகிற வசதி திருப்திகரமாக இருக்கும். பூர்வ சொத்தில் வருகிற பணவரவை விட செலவு அதிகரிக்கும். புத்திரரின் பிடிவாத குணத்தை சரி செய்வது நல்லது. உடல் நலத்திற்கு ஒவ்வாத உணவு உண்ண வேண்டாம். இல்லற துணையிடம் தேவையற்ற விஷயங்கள் விவாதம் பேசக்கூடாது. தொழில் வியாபாரத்தில் உருவாகிற குறுக்கீடுகளை தகுந்த உபாயத்தினால் சரி செய்வீர்கள். பணியாளர்கள் கூடுதல் பொறுப்புணர்வுடன் நடந்து கொள்வர். குடும்ப பெண்கள் அளவான பணவரவில் குடும்ப செலவுகளை மேற்கொள்வர். மாணவர்கள் கவனமுடன் படிப்பதால் எதிர்பார்த்த தேர்ச்சி விகிதம் கிடைக்கும். மேஷ ராசிக்கு இன்று சந்திராஷ்டம தினம் ஆனதால் ஒவ்வொரு செயலிலும் நிதானம் கடைபிடிக்க வேண்டும். ரிஷப ராசி அன்பர்களே, இன்று உங்கள் மனதில் அடுத்தவர் நலன் பற்றிய அக்கறை அதிகரிக்கும். எதிரியின் தொந்தரவு குறைந்து செயல்களில் ஆர்வமுடன் ஈடுபடுவீர்கள். முக்கியஸ்தர்களிடம் பேசும் வார்த்தைகளில் முன்னேற்றம் உருவாகும். இளைய சகோதரர் அன்புடன் நடந்து கொள்வார். வாகன பயணம் இனிய அனுபவங்களை தரும். புத்திரர் படிப்பில் சிறந்து அதிக தேர்ச்சி விகிதம் பெறுவர். பணக்கடன் தொடர்பான நிர்பந்தம் குறையும். இல்லற துணையிடம் குடும்ப நலன் தொடர்பான விஷயங்களை பேசி நல்ல தீர்வு உருவாக்குவீர்கள். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றமும் ஆதாய பணவரவும் கிடைக்கும். குடும்ப பெண்கள் கணவரின் அன்பு பாசம் பெறும் வகையில் குடும்ப பொறுப்புகளை நிறைவேற்றுவர். மாணவர்கள் ஆசிரியர் மற்றும் பெற்றோரின் கண்டிப்புகளை தவிர்க்கும் விதமாக படிப்பில் முன்னேற்றம் அடைவர். மிதுன ராசி அன்பர்களே, இன்று நண்பரின் ஆலோசனையை மதித்து செயல்படுவீர்கள். இலகுவான மனதுடன் பணிபுரிவதால் புதிய சாதனை உருவாகும். சமூகத்தில் நல்ல அன்பும் ஆதரவும் கிடைக்கும். இளைய சகோதரர் அவர்களின் திறமையை வளர்த்து வாழ்வில் முன்னேறுவார்கள். வாகனத்தில் சில அபிவிருத்தி மாற்றம் செய்வீர்கள். புத்திரர் விரும்பிய பொருட்களை அதிக தரம் உள்ளதாக வாங்கி தருவீர்கள். எதிரி உங்களின் சமயோசிதமான செயல்களை பார்த்து வியப்புடன் விலகுவர். இல்லற துணையின் உடல் ஆரோக்கியம் சீராக இருக்க தகுந்த மருத்துவ சிகிச்சைக்கு அழைத்து செல்வீர்கள். தொழில் வியாபாரம் சார்ந்த வகையில் கூடுதல் மூலதனத்தில் அபிவிருத்தி பணிகள் திட்டமிட்டபடி நிறைவேறும். உத்தியோகஸ்தர்கள் நிர்வாகத்திடம் நன்மதிப்பு பெறும் வகையில் நடந்து கொள்வீர்கள். பெண்கள் கணவரின் கூடுதல் அன்பு பாசம் கிடைத்து சந்தோஷ வாழ்வு நடத்துவர். மாணவர்கள் படிப்புடன் கலைகளை பயில்வதிலும் ஆர்வம் கொள்வர். கடகராசி அன்பர்களே, இன்று சூழ்நிலைக்கு ஏற்ப உங்கள் செயல்களை திட்டமிடுவீர்கள். பேச்சில் கவித்துவமும் அறிவின் பரிமளிப்பும் பிரதிபலிக்கும். கடந்த காலத்தில் உங்களை அவமதித்தவர்
இன்று எதிரும் புதிருமாக சந்திக்கும் நிலை வரலாம். பொது இடங்களில் நீங்கள் பெருந்தன்மையுடன் நடந்து கொள்வீர்கள். குடும்பத்தில் மங்கள பேச்சு நல்ல பலனை பெற்றுத்தரும். வாகனத்தில் மிதவேகம் பின்பற்றுவது நல்லது. புத்திரர் நண்பர்களின் உதவியால் படிப்பில் முன்னேற்றம் காண்பர். உடல் நலத்திற்கு ஒவ்வாத உணவுகளை தவிர்த்திடுங்கள். இல்லற துணை உங்கள் கருத்துக்களை ஏற்று ஆதரவு மனப்பான்மையுடன் நடந்து கொள்வார். தொழில் வியாபாரத்தில் சில சீர்திருத்த நடைமுறைகளை பின்பற்றுவீர்கள். பணியாளர்கள் இலக்கை நிறைவேற்றுவதில் கால அவகாசம் எடுத்துக்கொள்வர். பெண்கள் சீரான ஓய்வும் உடல் நல பராமரிப்பில் கூடுதல் கவனமும் பின்பற்றுவர். மாணவர்கள் அக்கறையுடன் படிப்பதால் திட்டமிட்ட தரத்தேர்ச்சி கிடைக்கும். சிம்ம ராசி அன்பர்களே, இன்று உங்கள் மனதிற்கு சரியெனப்பட்டதை தைரியமுடன் செயல்படுத்துவீர்கள். கடந்த காலத்தில் பெற வேண்டிய நன்மைகள் ஒவ்வொன்றும் வந்து சேரும். எவரிடமும் இனிமையாக பேசுவதால் நட்புறவை பாதுகாக்கலாம். வீடு வாகன வகையில் பராமரிப்பு செலவு அதிகம் ஏற்படும். புத்திரரின் ஆரோக்கிய உடல்நலம் பெற சத்தான உணவுகளை தந்து மகிழ்வீர்கள். புத்திரரின் ஆரோக்கிய உடல் நலம் பெற சத்தான உணவுகளை தந்து மகிழ்வீர்கள். நிலுவை பணக்கடன் செலுத்த சேமிப்பு பணம் பயன்படும். இல்லற துணை குடும்ப சூழ்நிலையின் தன்மை உணர்ந்து செயல்படுவார். தொழில் வியாபாரத்தில் அதிக உழைப்பினால் சராசரி பண வரவுகளை சிரமமின்றி பெறலாம். உத்தியோகஸ்தர்கள் பணியாளர்களை அனுசரித்து வேலை வாங்குவதால் திட்டமிட்ட இலக்குகள் நிறைவேறும். குடும்ப பெண்கள் உறவினர் தானே என்று தங்க நகை இரவல் கொடுக்க கூடாது. மாணவர்கள் தாழ்வு மனப்பான்மையை அகற்றுவதால் படிப்பில் ஞாபகத்திறன் வளரும். தரத்தேர்ச்சி விகிதமும் கூடும். கன்னி ராசி அன்பர்களே, உங்களின் வெகுநாள் லட்சியத்தை நிறைவேற்ற புதிய வாய்ப்பு வரும். இடம் சூழ்நிலை உணர்ந்து நடந்து கொள்வீர்கள். பேச்சில் இனிமையும் நியாயத்தின் வெளிப்பாடும் இருக்கும். இளைய சகோதரர் உங்களின் வாழ்வு நலம் சிறக்க தேவையான உதவி புரிவார். தாய் வழி உறவினர்களின் செயல்களை விமர்சிக்க வேண்டாம். புத்திரர் தன் நண்பர்களிடம் சிறு அளவிலான மனக்கிலேசமும் அதனால் உடல் நல குறைவுக்கும் உட்படுவார். உங்கள் அன்பு நிறைந்த வார்த்தை அவர்களுக்கு வாழ்வில் புதிய நம்பிக்கையை தரும். சிறு அளவிலான பணக்கடன்களை உடனடியாக செலுத்துவதில் அக்கறை கொள்வீர்கள். இல்லற துணை குடும்ப பொறுப்புகளை ஒவ்வொன்றாக நிறைவேற்றுவார். தொழில் வியாபாரத்தில் உள்ள குறைபாடுகளை சரி செய்து உற்பத்தி விற்பனையை அதிகரிப்பீர்கள். தொழில் உபகரணங்கள் வாங்குகிற திட்டம் நிறைவேறும். பணியாளர்களுக்கு ஓரளவு சலுகை கிடைக்கும். மாணவர்கள் படிப்பில் உரிய பயிற்சிகளை மேற்கொள்வதால் தரத்தேர்ச்சி சீராக அமைந்திடும். துலாம் ராசி அன்பர்களே, இன்று உலக நடப்புகளை அறிவதில் ஆர்வம் கொள்வீர்கள். நன்கு பழகியவர் கூட ஏதோ ஒரு காரணத்தால் உங்களிடம் விலகிச் செல்வார்கள். இதனால் வெளிப்படையாக பேசுவதில் தயக்கம் இருக்கும். வீடு வாகனத்தில் அறிமுகம் இல்லாதவருக்கு இடம் தர வேண்டாம். புத்திரரின் சேர்க்கை சகவாசம் அறிந்து அவர்களை நல்வழியில் நடத்துவது சிறப்பாகும். உடல் நலத்திற்கு ஒவ்வாத உணவு உண்ண வேண்டாம். இல்லற துணையின் அன்பு பாசம் உங்கள் வாழ்வில் புதிய நம்பிக்கையை தரும். தொழிலில் போட்டி அதிகரிப்பதால் லாப விகிதம் கொஞ்சம் குறைத்திடுவீர்கள். இயந்திர தொழிற்சாலை பணியாளர்கள் பாதுகாப்பு விஷயங்களில் கூடுதல் கவனம் பின்பற்ற வேண்டும். மாணவர்கள் வெளியிடம் சுற்றுவதை குறைத்து படிப்பில் கவனம் கொள்வதால் தரத்தேர்ச்சி விகிதம் சீராகும். விருச்சிக ராசி அன்பர்களே, நல்லவர்களுக்கு உரிய மரியாதை தருவீர்கள். உங்கள் வாழ்வில் சுகபோக அனுபவங்கள் பெற ராஜயோக பலன்கள் வந்து சேரும். கடின உழைப்பினால் கிடைக்கிற பணத்தை சேமிப்பாகவும் மாற்றுவீர்கள். வீடு வாகனத்தில் பெறுகிற வசதி திருப்திகரமாக இருக்கும். புத்திரர் படிப்பில் சிறந்து தனித்திறன் வளர்ப்பிலும் முன்னேற்றம் காண்பர். எதிரியால் இருந்த தொல்லை குறைந்து
அன்றாட பணிகள் முழு அளவில் நிறைவேறும். இல்லற துணை ஒற்றுமையுடன் செயல்பட்டு குடும்ப வாழ்க்கைக்கு பெருமை சேர்த்திடுவார். மாணவர்கள் சக மாணவரின் உதவியால் படிப்பில் முன்னேற்றம் காண்பர். தனுசு ராசி அன்பர்களே, இன்று உங்கள் மனதில் ஆன்மீக நம்பிக்கை வளரும். இஷ்ட தெய்வ வழிபாடு நடத்துவீர்கள். குடும்பத்தின் அத்தியாவசிய தேவைகள் ஒவ்வொன்றாக நிறைவேறும். நண்பரிடம் அவசியமற்ற பேச்சுக்களை தவிர்ப்பீர்கள். சமூகத்தில் பெறுகிற மரியாதை குறைவின்றி தொடரும். புத்திரர் தன் தேவைகளை நிறைவேற்ற சொல்லி பிடிவாதம் கொள்வார். உடல் நல ஆரோக்கியம் பேணுவது அவசியமாகும். இல்லற துணை கருத்து ஒற்றுமையுடன் குடும்ப பணிகளை மேற்கொள்வார். தொழில் வியாபாரத்தில் இருக்கிற மந்த நிலையை ஓரளவு சரி செய்வீர்கள். குடும்ப பெண்கள் கணவர் வழி சார்ந்த உறவினர் செயல்களை குறை சொல்ல வேண்டாம். மாணவர்கள் தெய்வ நம்பிக்கையுடன் படித்து படிப்பில் முன்னேற்றம் காண்பர். மகர ராசி அன்பர்களே, இன்று உங்களிடம் பழகுபவர்களிடம் இடம் சூழ்நிலை உணர்ந்து பேசுவீர்கள். தம்பி தங்கைகள் உங்களின் வாழ்வு நலம் சிறக்க உதவுவர். வீடு வாகனத்தில் உரிய பாதுகாப்பு நடைமுறை தவறாமல் பின்பற்ற வேண்டும். புத்திரர் தன் நண்பர்களிடம் மனச்சங்கடம் வராத அளவிற்கு பழகுவது நல்லது. உடல் ஆரோக்கியத்திற்கு சத்தான உணவு உண்பதும் உரிய மருத்துவ சிகிச்சையும் உதவும். இல்லற துணை நல்லன்பு பாராட்டுவார். தொழில் வியாபாரத்தில் திட்டமிட்ட இலக்கு நிறைவேற கால அவகாசம் தேவைப்படும். மாணவர்கள் ஒருமுகத்தன்மையுடன் படித்து தரத்தேர்ச்சியில் முன்னேற்றம் காண்பர். கும்பராசி அன்பர்களே, எவரிடமும் கலகலப்பாக பேசி புதிய சூழ்நிலையை உருவாக்குவீர்கள். இதனால் உங்களின் ஒவ்வொரு செயலிலும் திறமை மற்றும் அறிவாற்றல் நிறைந்திருக்கும். எதிர்மறையாக நடந்த விஷயங்களிலும் அதிர்ஷ்டவசமாக சில அனுகூலம் கிடைக்கும். புதியவர் ஒருவர் அறிமுகமாகி உங்களின் நல்ல குணத்தை மதித்து வாழ்த்துவார். வீடு வாகனத்தில் கிடைக்கிற வசதி திருப்திகரமாக இருக்கும். புத்திரர் விரும்பிய பொருட்களை வாங்கி தருவீர்கள். உங்களின் வாழ்வியல் சிறப்பை கண்டு எதிரி வியந்து விலகுவார். இல்லற துணை ஆரோக்கிய உடல் நலத்துடன் குடும்ப பணிகளை மேற்கொள்வார். தொழில் வியாபாரத்தில் சில நடைமுறை மாற்றம் செய்வீர்கள். பணியாளர்கள் கூடுதல் அவகாசத்தில் பணி இலக்கை நிறைவேற்றுவர். பெண்கள் உடல் ஆரோக்கியத்தில் உரிய கவனம் கொள்ள வேண்டும். மாணவர்கள் அக்கறையுடன் படித்து நல்ல தரத்தேர்ச்சி விகிதம் பெறுவர். மீன ராசி அன்பர்களே, நீங்கள் இன்று கருணை நிறைந்த மனதுடன் பணிபுரிவீர்கள். குணம் கெட்ட மனிதர்களில் சிலர் உங்களை புகழ்ந்து பேசி சொந்த காரியம் நிறைவேற்ற முயற்சி செய்வர். அவர்களிடம் கவனமுடன் நடந்து கொள்ள வேண்டும். வீடு வாகனத்தில் சிறு அளவிலான பராமரிப்பு செலவு ஏற்படலாம். புத்திரர் ஆரோக்கிய உடல்நலம் பெற சிறு அளவில் மருத்துவ சிகிச்சை தேவைப்படலாம். நிர்பந்த பணக்கடனில் ஓரளவு செலுத்துவீர்கள். இல்லற துணையிடம் தேவையற்ற வாக்குவாதம் பேச வேண்டாம். தொழில் வியாபாரத்தில் சராசரி தன்மை இருக்கும். பணியாளர்கள் நிர்வாகத்தின் வழிகாட்டுதலை தவறாமல் பின்பற்ற வேண்டும். மாணவர்கள் விளையாட்டு குணங்களை தவிர்த்து படிப்பில் ஈடுபடுவதால் தரத்தேர்ச்சி சீராகும். பாக்யம் சேனல் நேயர்களுக்கு நன்றி. இன்றைய ராசிபலன் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவடைகிறது. மீண்டும் நாளை இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிட மாமணி மதுரை சங்கர்ஜி.